ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நிகழ்ச்சி மூலம் உங்கள் அனைவரையும் நான் சந்திக்கிறது எனக்கு அதிக மகிழ்ச்சி. அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில் இந்த நிகழ்ச்சி மூலம் சுகம், அற்புதம், தற்கொலை என்ற ஒரு சூழ்நிலை மத்தியில் என் வாழ்க்கையே மாறிடுச்சு, உங்களுடைய பாட்டையும் உங்களுடைய செய்தியும் கேட்டு இப்படிலாம் சொல்ல போல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்கள் வாழ்க்கையில் இதை செய்கிறதுல ஒரு புண்ணியம் உண்டு, இதில் ஒரு நல்ல ஒரு காரியம் நம்ம செஞ்சுட்டு இருக்கோன்ற ஒரு சந்தோஷம். இவர்கள் சில ஊருக்கு போல கேன்சர்லேருந்து அவங்க வாழ்க்கையில் பெரிய பெரிய ஆபத்தான காரியத்திலேருந்து கர்த்தர் இந்த நிகழ்ச்சி மூலம் அவர்களுக்கு நன்மை வந்திருக்குது, காப்பாற்றிருக்காருன்னு கேட்க போல we are very happy. இன்றைக்கும் நான் உங்களோட ஒன்று காரியம் பேசணும்னு ஆசைப்படுறேன். இந்த வீக்கெண்டில் I want to talk எப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் எப்படி ஆண்டவர் ஒரு தெய்வீகமான தொடுதல் நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும். இது ஒரு மதம் அல்ல, இல்லை ஏதோ ஒரு சர்ச்சுக்கு போகிற காரியமோ இல்லை கோயில் போகிறோம் அந்த மாதிரி ஒரு வழிபாட்டை பற்றி நான் பேசல. தனிப்பட்ட வாழ்க்கையில நம்ம வாழ்க்கை எப்படி நம்ம முன்னேறி நம்ம ஆண்டவரோடு ஒரு இணைந்து அவரோடு ஒரு ஈடுபாடாகி அவர் பேசி நம்ம வாழ்க்கையில ஒரு வளர்ச்சி எப்படி வரும், இதை குறித்து தான் நான் பேச போறேன். நீங்க இதை கேளுங்க. அதுக்கு முன்பாக I'll take you to my concert. இந்த ஒரு பாடலை கேளுங்க, கேட்ட பிறகு I'll come and resume. சேற்றிலிருந்து
என் கண்மலை, அவர் எந்தன் கையை அசைச்சு அவர் அவர் எந்தன் கண்மலை ஆனார். அவர் எந்தன் சேற்றிலிருந்து தூக்கினார். ஏசப்பா செஞ்சார். மலை மேல் அவர்தான் சேற்றிலிருந்து நிறுத்தினார். பாவமான வாழ்க்கையை மாற்றி தந்தாரே. இன்பமான வாழ்க்கையில் இன்பம் தந்தாரே. I hope you really enjoyed that song. நான் சொன்ன விதமாக தொடர்ச்சியாக ஒரு born again எக்ஸ்பீரியன்ஸ்னா என்ன, ஒரு ரட்சிக்கப்படுறதுனா என்ன, இதை குறித்து இது 3வது ஒரு எபிசோடாக நான் உங்களோட பேசி கொண்டு இருக்கேன். முதலாவது எப்படி நம்முடைய கண்டிஷன்ஸ், ஒரு மனுஷன் எப்படி ஸ்ட்ரகிளிங்காக இருக்கிறோம், பாவ கட்டில் இருக்கிறோம், நம்முடைய கெட்ட பழக்கத்தில் மாட்டி சிக்கி இருக்கோம், வெளியே சொல்ல முடியாமல் வெக்கம், குற்ற மனசாட்சி, இதெல்லாம் நம்ம யார் இதுலேருந்து விடுதலை செய்வான்ற ஒரு ஏக்கம் வந்து மாறணுன்ற ஒரு ஆசை வந்தாதான் ஒரு விடைக்கும் ஒரு வழிக்கும் நம்ம தேடும். அப்படி இல்லைன்னா பரவாயில்ல எல்லாருமே செய்கிறாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம இன்னும் ஆழமாக நம்ம பாவத்திலையும் நம்ம व्यसனத்திலையும் நம்முடைய கஷ்டத்திலையும் சிக்கி கொண்டே இருப்போம். இன்னைக்கு அதனால என்ன செய்யணும்னா, அப்போ இயேசு கிறிஸ்து எப்படி சிலுவையில் அவர் தொங்கின ஒரு காரியத்தை வசனம் சொல்லுகிறது. எப்படி மோசஸுடைய காலத்துல வனாந்தரத்துல அந்த வெங்கல சர்ப்பத்தை உயர்த்தி காமிக்கும் பொழுது பாம்பு கடியினால் கஷ்டப்படுற ஒவ்வொருவரும் சாவுக்கு ஏதுவான ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது அந்த வெங்கல சர்ப்பத்தை நோக்கி பார்க்கும் பொழுது அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். அந்த விஷத்திலிருந்து அவங்க விடுதலை ஆனாங்க, மரணத்திலிருந்து விடுதலை ஆனாங்க, அவங்க வாழ்க்கை மீட்கப்பட்டது. அது போல இயேசு கிறிஸ்து ஒரு நாள் உயர்த்தப்படணும். அதான் சிலுவையில உலகத்துல சென்டர் ஆஃப் த வேர்ல்ட். அதுதான் இன்னைக்கு உலகம் சென்டர் வந்து அந்த ஊரு இஸ்ரேல். அந்த இஸ்ரேல்ல சென்டர் தான் அந்த எருசலேம். அந்த எருசலேம்ல மையத்துல ஒரு கரெக்டான அந்த மலையில பாத்தீங்கன்னா சென்டர் ஆஃப் த வேர்ல்ட் அவரு. அது மட்டும் இல்ல, அவர் தன் ஜீவனை கொடுத்தார் மட்டும் இல்ல, அவருடைய இயேசுக்கு முன் இயேசுக்கு பின் சரித்திரமே மாறி இருக்கு. இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில ஏன் தெரியுமா? அவருடைய தொடுதல் நம்ம வாழ்க்கையில அனுபவிக்கணும். அதுக்காக தான் அவர் இவ்வளவு தூரம் வந்து செஞ்சிருக்கார். அவர் என்ன செஞ்சிருக்கிறார் நீங்க யோசித்ததுன்னா, நான் சொன்ன ஒரு காரியம், எப்படி அவர் நம்முடைய சார்பாக நம்முடைய ஸ்தானத்துல நாம் அடிக்கப்படணும், அதுக்கு பதிலாக அவர் அடிக்கப்பட்டு அவர் ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபராக நம்முடைய பாவத்தை அவர் சுமந்து கொண்டு தன்னுடைய நீதியை நமக்கு கொடுத்து, நம்முடைய வியாதிகளை அவர் சுமந்து கொண்டு அவருடைய சுகத்தை நமக்கு கொடுத்து, நம்முடைய சாபங்களை அவர் எடுத்துக்கொண்டு நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து, இதெல்லாம் அவர் பண்ணி நம்ம வறுமையை எடுத்துக்கிட்டு அவருடைய ஐஸ்வர்யத்தை நமக்கு கொடுக்கிறார். இதெல்லாம் நடக்கிற ஒரு காரியமாக அன்னைக்கு நடந்திருக்கு. அவர் எனக்காக செய்தாருன்னு விசுவாசிக்கும் பொழுது அதை விசுவாசிக்கணும். எனக்காக நீங்க செஞ்சீங்க ஆண்டவரே, நான் அடிக்கப்படணும், ஆனா நீங்க அடிக்கப்பட்டுங்க, நன்றி, நீ செய்ததை நான் ஏத்துக்கிறேன், இட்ஸ் அ ஃப்ரீ கிஃப்ட் when you believe. இப்படி நீ விசுவாசிக்கும் பொழுது பாவமே செய்யாத அவர் பாவமா எனக்காய் மாறினார், அதன் நிமித்தம் தேவன் கண்ணில் என்ன நீதிமானாய் மாத்துறதுக்கு தான் இவ்வளவு காரியம் நடந்திருக்கு. இதை விசுவாசிக்கும் பொழுது நீ ரட்சிக்கப்படுவாய். எப்படி நம்ம வாழ்க்கையில இயேசுவானவர் நம்மளை ரட்சிக்கப்பட்டு இந்த பாவத்திலிருந்து நம்மளை விடுதலை செய்து நம்ம வாழ்க்கையில அவருடைய நீதி நமக்கு மேல வரணுன்றது போன எபிசோட்ல நான் பேசினேன். இப்பொழுது உங்களோட நான் பேசுற காரியம் என்னன்னா, இந்த நீதி நமக்கு வரும் பொழுது நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்குது? நாம் மனம் திரும்பி இயேசுவை எப்படி ஏத்துக்கிறோம்? மனம் திரும்பி ஏத்துக்கிறோம்னா என்ன அர்த்தம்னா,
அவங்க வழிபோக்கா போயிட்டு அவங்க யோசனையில அவங்க கற்பனை பிரகாரம் இன்னைக்கு நிறைய பேர் நம்புற காரியங்கள் எல்லாம் மனுஷன் கற்பனையில் எழுதின காரியங்கள், ஃபிக்ஷன், எல்லாமே கட்டுக்கதை. அதை தெரிஞ்சிட்டும் ஜனங்களுக்கு எது மெய் எது பொய் அது கூட தீர்மானம் எடுக்க முடியாத ஒரு உதவியற்ற சூழ்நிலையில் இருக்காங்க. ஆனா வாழ்க்கையில என் சுயமாக நான் இப்படி செஞ்சுக்கலாம், என் முயற்சியை பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு வழியை விட்டு ஒரு யூ டர்ன் எடுக்கிறது தான் இயேசுவை நோக்கி நீங்க தான் எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு அவரை நோக்கி வர்றதுக்கு பேர் தான் மனம் திரும்புதல். அதான் ரிப்பென்டன்ஸ். ரிப்பென்டன்ஸ் இஸ் டேக்கிங் a U-turn, going your own way and you just come back to Jesus saying I need you. அதுதான் ரிப்பென்டன்ஸ். இன்னைக்கு பாவத்திலிருந்து ரிப்பென்ட் பண்ணி நீ வெளியே வந்துட்டேன்னா உன் முயற்சியில வர முடியாது. அதனால்தான் இயேசுவானர் தேவை. ஆனா நீங்க தான் எனக்கு பரிகாரி, நீங்க தான் எனக்கு உதவின்னு வர்றது தான் ஒரு ரிப்பென்டன்ஸ் ஆகுது. இந்த ரிப்பென்டன்ஸ் ஆகி திரும்பி வந்து அவரை நம்ம விசுவாசிக்கும் பொழுது ரிப்பென்ட் அண்ட் பிலீவ் அண்ட் யூ வில் பி சேவ்ட். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இந்த காரியம் செய்யறதுனால என்ன ஆகுது? உங்களுடைய ஸ்டேட்டஸ் மாறுது. நம்முடைய ஸ்டேட்டஸ் என்னவாய் மாறுதுன்னா நீதிமானாய் மாறுது. இந்த நீதிமானாய் மாறுறது நிமித்தம் என்ன ஆகுது? நமக்கு ஆசீர்வாதம் வருது. நிபந்தனை என்னன்னா சங்கீதம் 5 பார்க்கிறோம், கர்த்தர் நீதிமானை ஆசீர்வதித்து. யாரை ஆசீர்வதிக்கிறாருன்னா நீதிமானை ஆசீர்வதித்து அவனை என்ன பண்றாராம்? காருண்யம் என்ற கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்கிறார். அவனை ஆசீர்வதித்து, காருண்யம் என்ற கேடகம்னா தயவு. நாம் பெற தகுதியற்ற காரியங்கள் நாம் பெறுகிறோம். தயவு, ஃபேவர்னா ஒரு ப்ரிஃபரன்ஷியல் ட்ரீட்மெண்ட், நமக்குன்னு ஒரு வித்தியாசமான ஒரு நம்மளை நடத்துகிற ஆண்டவர், ஒரு ஸ்பெஷல் கன்சர்ன், ஒரு ஸ்பெஷல் கேர். இதுதான் ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுக்குற தயவு. இந்த தயவு நமக்கு வரும் பொழுது நம்ம வாழ்க்கையில சில அற்புதமான காரியங்கள் நடக்குது. என்னன்னா நாம் இழந்து போன காரியங்கள் நம்ம வாழ்க்கையில மீட்கப்படுறது அவருடைய தயவு வந்த நாள் தான். அவர் தயவு வேலை செய்யற நாள் தான் தெரியாதவங்க கண்ணில் தயவு கிடைக்குது, உதவி வருது. நம்மளை தெரியாதவங்க வந்து நமக்கு உதவி செய்யறாங்க, இது தயவு. அது மட்டுமல்ல, அவர் தயவு நிமித்தம் தான் நம்மளை வந்து கீழே தள்ளணும்னு யோசிக்கும் பொழுது அங்க ஆண்டவர் என்ன பண்ணார்? ஒரு உயர்வை கட்டளை எடுக்கிறார். நமக்கு ஒரு ப்ரொமோஷன் வருது. நம்முடைய வாழ்க்கையில ஒரு ப்ரொமோஷன் ஆண்டவர் கொடுக்கிறார். அ டிவைன் ப்ரொமோஷன் கம்ஸ். மனுஷன்ட்டு இல்லை, கடவுள்கிட்ட வருது. நமக்கு ஒரு உலகத்துல இருக்கிற சில சட்டங்கள் கூட இருக்கும், நமக்காக சாதகமாக சட்டங்கள் மாற்றி அமைக்கப்படும். யோசேப்பை வந்து ஜெயில போடுறாங்க. போட்ட முதல் நாள் அந்த ஜெயில இருக்க அதிபதி சொல்றாரு, இந்த பையன்தான் இருமை, இந்த ஜெயில அதிகாரியா எல்லாத்துக்கும் வார்டனா நான் நியமிக்கிறேன். ஒரு வார்டனா மாறுறது எப்படி பெரிய காரியம்? எங்க ஜெயில போடுறது டி ப்ரமோஷன், அந்த ஜெயில உனக்கு ப்ரமோஷனா காத்திருக்குது. இதுதான் கடவுள் செய்யற ஒரு காரியம். அந்த காரியத்திலிருந்து அவன் எங்க போறான்? அரண்மனைக்கு போறான். அடுத்தது அரண்மனைக்கு, ராஜாக்கு அடுத்ததாக அவன் உட்கார்றான். இது தேவம் செய்யற காரியம், நம்ம ஆண்டவர் செய்யற ஒரு காரியம். இது மட்டுமல்ல, வாழ்க்கையில எங்க வெக்கப்பட்டு நம் சாட்சியை கூட இழந்தோமோ அப்படின்னு ஓடி போன மோசஸுக்கு பார்வோனின் கண்ணும் ஜனங்கள் கண்களும் அவன் உயர்ந்தவனாய் காணப்பட்டான். அவனுக்கு அங்க ஒரு எலிவேஷன் ஆச்சு. இந்த ஜனங்களை காசு கொடுக்காம அவங்கள வந்து 400 வருஷமாக கைதிகளாக வைத்திருந்த பார்வோனின் கூட்டம் ஒரு நாள் ஆண்டவருடைய தயவு நிமித்தம் இவர்களை கூப்பிட்டு வெள்ளி பொண்ணு உயர்ந்த ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் நீங்க எடுத்துங்க போங்க அப்படின்னு கொடுத்து அனுப்புறாங்க. ஆண்டவருடைய தயவு வந்த உடனே இந்த மாதிரி ஆசீர்வாதங்கள் வருது. எஸ்தருடைய வாழ்க்கையில ஒரு சட்டம், இவருக்கு விரோதமாக வந்த சட்டத்தையே மாற்றி அமைக்கப்பட்டது ஆண்டவருடைய தயவு. இன்றைக்கு இந்த நன்மைகள் நம்ம வாழ்க்கையில வரும் பொழுதுதான் நம்ம லைஃப்ல ஒரு கிரேஸ் ஆஃப் காட் வருது. இப்ப பாத்தீங்கன்னா, ஏதோ சட்டங்களை நம்ம செய்தது நிமித்தம் நமக்கு ஆசீர்வாதம் கிடையாது. அதனால்தான் இந்த ஆசீர்வாதத்தை யூ கேனாட் ஏர்ன். இந்த ஆசீர்வாதம் எல்லாம் ஃப்ரீ கிஃப்ட். பெறுவதற்கு தகுதியற்ற எனக்கு அவர் ஈவா கொடுத்திருக்கிறார். அதுதான் அவருடைய கிருபை. இன்றைக்கு அந்த கிருபையில தான் நம்ம இருக்கணும். நம்ம வந்து சொல்லக்கூடாது, நான் நல்லவன், நான் யோக்கியன், நான் ரொம்ப பைபிள் வாசிக்கிறேன், நான் பரிசுத்தவான் அப்படின்னு சொல்றேன்னா, ஆண்டவர் சொல்றார், உன்னுடைய நீதி எல்லாம் கந்தலும் குப்பையும். உன்னுடைய நீதியும் கந்தலும் குப்பை ஆண்டவருக்கு முன்பாக செல்லுபடியாது.
ஆண்டவர் தயவாக தன்னுடைய நீதியை அவரை விசுவாசிக்கும் பொழுது கொடுத்தது நிமித்தம் நாம் நீதிமானாய் ஆகிறோம். அந்த நீதிமான் ஸ்டேட்டஸ் ஆகிறது நிமித்தம் அவருடைய தயவு நம்மளை சூழ்ந்து கொள்கிறது. காருண்யம் என்ற கேடகத்தினால் நம்மளை சூழ்ந்து கொள்ளுகிறார் கர்த்தர் நீதிமானை ஆசீர்வதித்து. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில குற்ற மனசாட்சி இல்லாம கர்த்தர் என்னை ஒரு ஸ்டேட்டஸ் கொடுத்துக்கிறார், நான் ஒரு நீதிமான் என்று ஆக்குறார். அந்த தைரியம், அந்த காரியம் எப்படின்னா விசுவாசிக்கும் பொழுதுதான் வருது. ஆபிரகாம் விசுவாசத்தினால்தான் நீதிமானாய் மாறினார், அவருடைய செய்கையினால் அல்ல. அதனால என்ன ஆகுது, இந்த விசுவாசத்தின் மூலம் நல்ல விசுவாசம், நம்பிக்கை, நல்ல விசுவாசத்தின் மூலம் தான் நீதிமானா மாறுறோம், நற்கிரியை மூலம் இல்ல. ஆனா நல்ல விசுவாசத்தின் மூலம் வர நீதி நம்ம உள்ளத்துல வந்த உடனே ஒரு புது பசி வருது, சில காரியத்தை குறித்து ஒரு அவர்ஷன், வெறுப்பு வருது. அப்ப என்ன ஆகுது, ஒரு நீதிமானான செயலும் நல்ல பிஹேவியர் வருது. A good behavior comes out of the righteousness that the Lord gives. ஆனா நம்ம நல்லவங்களா இருக்கிறது நிமித்தம் நம்ம நீதிமான ஆயிட்டோம்னு நினைக்க போல என்ன ஆகுது, அது ஒரு மதம் மாதிரி ஆகி ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியமா போகுது. அப்ப என்ன ஆகுது, அதிகமான பாவத்துல நம்ம விழுறதுக்கு அதுதான் வாய்ப்பாகுது. அது என்ன சொல்றார் ஆண்டவர், சட்டங்கள் நிமித்தம் நாம் நீதிமான ஆகும்னு நினைக்க போல நம்ம வாழ்க்கையில அவர் கிருபையை அற்று போய் அப்போ நம்ம இன்னும் பாவத்துல விழுறோம். ஆனா ஆண்டவர் கிருபை வரும் பொழுதுதான் நம்ம பாவத்திலிருந்து ஒரு விடுதலை அவர் கொடுக்கிறார். இது ஒரு அனுபவம். இதனால நீ உன்னையே கஷ்டப்படுத்திட்டு இருக்கணும்னு இல்லை, உன் பாவத்தை குறித்து நீ யோசிக்கவும் அவசியம் கிடையாது. நம்ம பாவத்தை பற்றி பேசிக்கிட்டே இருந்தோம், நம்முடைய குறைகளையே யோசிச்சுட்டு இருந்தோம், நம்ம தவறுகளே யோசிச்சுட்டு இருந்தோம்னா நாள் முழுசும் யூ வில் பி கான்சியஸ் ஆஃப் ஒன்லி நெகட்டிவ் திங்ஸ். ஐயோ சிகரெட்டை விடணும், சிகரெட்டை விடணும், சிகரெட்டை விட்டுணும் யோசிச்சுட்டு ஜபமே பண்ணியிருந்தா கூட நம்ம என்ன பண்றோம், அம்பிட்டு நேரமும் நம்ம மனத்திரையில சிகரெட்டு தான் காணும். ஸோ அப்போ என்ன ஆகுது, யூ ஆர் கான்சியஸ் ஆஃப் சம்திங் விச் இஸ் நெகட்டிவ், நமக்கு தேவையில்லாத காரியம். அப்போ அதை விட்டுடணும். ஏன்னா ஒரு மைண்டுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. ஒரே நேரத்தில் ஒரு மைண்டு ஒரு காரியம் தான் யோசிக்க முடியும். அதனால இதை விட்டுட்டு பாசிட்டிவான காரியத்தை யோசிக்கணும். ஆண்டவருக்கு நன்றி செலுத்திட்டு, ஆண்டவரே நீங்கள் எனக்கு போதுமானவரா இருக்கிறீர், ஆண்டவரே நீங்க என்னை எவ்வளவு ஆசீர்வதித்திருக்கிறீர், நீர் எவ்வளவு தூரம் என்னை நேசிக்கிறீர், என் தாய் தாப்புன்னு கைவிட்டா கூட நீ கைவிட மாட்டேன்றீர், என்னை சந்தோஷப்படுத்தி திருப்தி பண்ணி என்னை சாட்டிஸ்ஃபை பண்ற தேவனாய் நீ இருக்கிறதுக்காக நான் ஸ்தோத்திரிக்கிறேன் அப்படின்ட்டு, இப்படி ஒரு கஷ்டத்துல இருந்தும் நான் பாவத்துல இருந்தும் என்னை நேசிக்கிறீரே, இதெல்லாம் யோசித்து நம்ம வாழ்க்கையில மைண்ட் அது மேல வைக்க போல வேண்டாத காரியங்கள்லாம் எவாப்ரேட் ஆகி மறைஞ்சிரும் ஆட்டோமேட்டிக்கா. ஏன்னா அதுக்கு டைம் இருக்காது. இன்னைக்கு குற்ற மனசாட்சியான யோசனை நம் வாழ்க்கையில் இல்லாதபடிக்கு நமக்கு நன்றி செலுத்திட்டு, ஆண்டவர் சிலுவையில எனக்கு அவருடைய தயவுனால் என்னை மூடிட்டாரே, அந்த சந்தோஷத்தினால நம்ம என்ன பண்ணணும், இப்பொழுது ஆண்டவரே எனக்கு ஒரு தரிசனத்தையும் ஒரு நோக்கத்தையும் கொடுங்க, என்னை நீதிமான ஆக்கியிருக்கீங்கல்ல, உங்களுடைய தயவு கொடுக்குறீங்க, உன்னுடைய பரிசுத்தாவியானவர் என்னை நிரப்பி இருக்குங்க, என்னை ஆசீர்வதிச்சிருக்குங்க, உம்முடைய வல்லமையினால் என்னை நிரப்பி, உம்முடைய ஈவுனால் என்னை நிரப்பி ஒரு பிரோஜனமான ஒரு கருவியா மாத்துங்க. அதுதான் நம்ம நோக்கம். நம்ம நோக்கம் என்னன்னா, we must fulfill our ministry. நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு மினிஸ்ட்ரி கொடுத்துருக்காரு. மினிஸ்ட்ரினா நமக்கு ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷன், நமக்கு ஒரு ரோல் கொடுத்துருக்கிறார், நம்ம ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது, நமக்கு செயல்படுறதுக்கு ஒரு நோக்கம் வச்சிருக்காரு. நான் ஒரு பயனுள்ளவனாய் நான் மாறணும். அதுதான் என்னுடைய சர்வீஸ், என்னுடைய மினிஸ்ட்ரி, என்னுடைய பர்பஸ். நான் எப்படி நான் ஃபங்க்ஷன் பண்ண போறேன், எனக்கு கொடுத்துருக்க டேலண்ட், எனக்கு கொடுத்துருக்க கிஃப்ட், என்னை யூஸ்ஃபுல் பர்சனாக மாற்றுங்க. யாருக்கும் நோகப்படுத்தக்கூடாது, யாருக்கும் பிரச்சனையா இருக்கக்கூடாது, பலரை வாழ வைக்கணும். ஐ மஸ்ட் ஆட் இன் டு பீப்புள்ஸ் லைஃப், ஐ மஸ்ட் நாட் டெலீட். இது இயேசுவின் குணம். யாருடைய ரெஸ்பெக்டும் டெலீட் பண்ணல ஆண்டவர், அவங்களுக்கு ஆட் தான் பண்ணார். அவர் போய் ஃப்ரெண்டாக பண்ணார். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் மற்றவங்க வாழ்க்கையை தூக்கி விடுறவங்களா இருக்கணும், கீழே இழுக்கிறவங்களா இருக்கும். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரை. இந்த ஒரு சந்தோஷம் உங்கள் தயவு இருக்கு. அப்படி சொல்ல போல ஆண்டவர் என்ன சொல்றாரு, உன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பேன், நீ செய்வதெல்லாம் வாய்க்கும், நீ கால் மிதிக்கும் தேசத்தை தருவேன்றார். உன் முன்பாக ஒரு மலை போல நின்றாலும் நீ பேசு, அது தகன்று போயிடுன்றார். இந்த அதிகாரங்கள் எல்லாம் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கிறார், ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆகிறார். நம்மளை இயேசு கிறிஸ்து தன்னுடைய ரத்தத்தினால கழுவி எப்படி நிறுத்துறாரா, ராஜாவும் ஆசாரியனுமா நிறுத்துறார். நம்முடைய ரோல் இப்போ ஒரு ராஜாவும் ஆசாரியன். அப்ப என்ன அதிகாரம் கொடுத்திருக்கிறார்,
இந்த ஒரு அதிகாரத்துல செயல்படணும். மற்றவங்க கட்டுகளை நம்ம விடுதலை செய்யணும். நம்ம வாழ்க்கையில ஒரு லீடரா மாறணும். நம்ம ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் எடுத்து செய்யணும், சாதனை செய்யணும். அப்படி இருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் சொல்றார், எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து பிரபுக்கள் மத்தியில நிறுத்துவேன், பலவீனனை எடுத்து பலசாலியை வெட்கப்படுத்துவேன். அப்படி சொல்ற தேவன்கிட்ட என்னையும் எடுத்து பயன்படுத்துங்க, உங்க தயவு என்னை சூழட்டும், உங்களுக்கு நான் தாழ்ந்து என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்ல போல ஆண்டவர் நம்மளை உயர்த்துவார். இன்றைக்கு உங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா? தேவ தயவு. உங்களுடைய வாழ வைக்கிற காரியம் தேவ தயவு. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை நம்மளை மூடிக்கொள்ளட்டும். அவர் கிருபையினால நம்ம நல்லா வாழ்வோம். அவர் கிருபை ஒன்று போதும். இம்மட்டும் வழிநடத்த தேவன் இன்னமும் வழி நடத்துவார். அவரையே சார்ந்து இருக்க போல நம்ம வாழ்க்கையில நன்மையும் கிருபையும் நம்மளை தொடரும். உன் பக்கத்துல 1000 பேர் விழுந்தாலும், உன் வலது புறத்துல 16 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. தீமையான காரியங்களை கண்ணால மட்டும் பார்ப்ப, ஆனா உனக்கு அது நடக்காது. அதுதான் ப்ரிஃபரன்ஷியல் ட்ரீட்மெண்ட். யூ ஆர் ஸ்பெஷல். யூ ஆர் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். இதை நன்றி சொல்லி இந்த ஸ்டேட்டஸ்ல நின்று நம்ம லைஃபை டேக் ஆஃப் பண்ண போல நம்ம வாழ்க்கை வேற மாதிரி ஆகும். நல்ல காலம் பிறக்கும். நமக்கு ஒரு பியூட்டிஃபுல் டுமாரோ. இன்னைக்கு காட்டிலும் நாளைக்கு சிறந்ததாக தான் இருக்கும். நமக்கு என்னைக்கும் தேஞ்சி போகாது. வாழ்க்கை முன்னேறி கொண்டே இருக்கும். அவர் தண்ணீரிலிருந்து தாசரத்தை உண்டாக்குன அந்த முதல் அற்புதத்துல பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நல்ல தாசரத்தை வைத்திருந்ததை போல உங்க வாழ்நாள் எல்லாம் நல்ல காரியத்தினால முடிச்சுட்டுவார். உன் அயோதுப காலத்திலும் நீ கனித்தர மரமா இருப்பாய். உன் நரமுடியான நேரத்துல உன்னை தூக்கி சுமப்பன்றார். இத்தகைய காரியங்களை வாக்களித்த தேவன். பைபிளுக்கு ஒவ்வொரு வாக்கு தத்துவம் நமக்கு சொந்தம். அதை எடுத்து வாய் திறந்து சொல்லணும். சொன்னாதான் அது ஆக்டிவேட் ஆகும், இல்லாட்டா ஆக்டிவேட் ஆகாது. அது அப்படியே தூங்கிட்டே இருக்கும். இன்னைக்கு மொபைல் சிம் கார்டு கூட ஆக்டிவேட் பண்றோம்ல, சும்மா வீட்டில் வச்சிருந்து அப்படி பேச முடியும். வாய் திறந்து ரிலீஸ் பண்ணணும். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி அநேக ஆவிக்குரிய காரியங்களை இன்னும் வரும் நாட்கள் நான் பேசுவேன். இன்றைக்கு உங்களோட நான் ஜெபம் பண்ண போறேன். என்னன்னா, ஆண்டவரே உங்க தயவுனால என்னை மூடும், நன்றி அப்படின்னு சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி காரியங்களை அனுபவிக்கலைன்னா, நான் இன்னும் அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறவங்க ஃபோன் நம்பரை கூப்பிட்டு கேளுங்க. உங்களை கைட் பண்றதுக்கு நாங்க ரெடியா இருக்கிறோம். லெட் மீ ப்ரே வித் யூ. அப்பா, இந்த நேரத்துல பிதாவே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்றோம். அவங்க வாழ்க்கையில உங்க தயவு அவர்களை மூடட்டும். அவர் வாழ்க்கையில இஷ்டத்துக்கு நாங்கள் போய்கொண்டு எங்கோ நாங்க வாழ்ந்து எங்கேயோ திரிஞ்சு கொண்டிருந்த எல்லாம் திரும்பி அப்படியே ஒரு யூ டர்ன் எடுத்து உங்களை நோக்கி அந்த உயர்த்தப்பட்ட அந்த வெங்கல சர்ப்பமாகிய அந்த ஒரு காரியம் நடந்துச்சு இல்ல, அதே போல ஒரு சிம்பாலிக்கா நடந்துச்சு. ஆனா உண்மையான காரியம், ஜீசஸ் வாஸ் லிஃப்டட் அப். இப்போ உங்களை நாங்க பார்க்கிறோம். அது நிமித்தம் எங்களை பாவங்களை கழுவி உங்களுடைய தயவுனால மூடுறது நிமித்தம் ஒரு உயர்வும் ஒரு ஆசீர்வாதத்துல கட்டளையிடுங்க. இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு குடும்பமும் செழிக்கட்டும். அவர்களுக்கு இருக்கிற வேதனை நீங்கட்டும். குடும்பத்தில் இருக்கிற எல்லா கஷ்டங்களும் நீங்கி ஒருமனம் கொடுத்து பிள்ளைகளும் ஆண்டவரே குடும்பமும் செழிக்கட்டும். அவர்கள் வாழ்க்கையில மெய்யாகவே பேசும் தேவ இயேசு அவர் என்னை வழி நடத்துற ஒரு அனுபவம் எனக்கு வந்திருக்கு அப்படின்ற உணரட்டும். அவர் வாழ்க்கையில மதத்துக்கு மிஞ்சி ஒரு உறவை கண்டு கொள்ளட்டும். Bless them in Jesus' name I pray. Amen. Thank you for watching this program. உங்களுடைய feedbacks எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. We'll be very happy to hear from you. So stay blessed. God bless you. Bye-bye. Dear friends, எப்பொழுதுமே நம்முடைய நிகழ்ச்சி ஞாயிற்றுக்கிழமையில இருந்துச்சு. இப்பொழுது ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து புதன்கிழமையாக மாறி இருக்குது. அதே 10:30 மணி நைட்டுக்கு நம்ம நிகழ்ச்சி வரும், பாருங்க. அது மட்டும் இல்லை, நம்முடைய யூடியூப்ல போய் ஐசக் ஜோ MNM ஐசக் ஜோ டிவி மினிஸ்ட்ரீஸ் இதை டைப் பண்ணிங்கன்னா நம்முடைய தமிழ் செய்திகளையும் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் அதில் போய் நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி அதில் இருக்கிற பெல் பட்டனையும் அமுக்குனிங்கன்னா நம்ம ரிலீஸ் பண்ணுற ஒவ்வொன்றும் தவறாமல் உங்களுக்கு முதல்ல அறிவிக்கப்படும்.